ஸோ கண்டிப்பா எல்லாம் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட வைப்ல இருப்பீங்க. அதே வைப்ல வாங்க டிசில இருந்து ஒரு தரமான கதையோட வந்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டிசியோடைய இன்னொரு டிஃப்ரெண்டான ஸ்டோரின்னு சொல்லலாம். ஸோ இந்த கதை வேற ஒரு ரியாலிட்டி மல்டிவர்ஸ்ல இன்னொரு ரியாலிட்டியில் நடக்கக்கூடிய கதையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இது டிசியோடைய வாட் இஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு கற்பனையா ஒரு கதையை வந்து எழுதியிருக்காங்க. அந்த கதையுடைய ஸ்பெஷலு மெடிவல் பீரியட்ல செட் அவுட் பண்ணப்பட்ட விதம் தான். அதனால நமக்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வைப் வர்றதை தவிர்க்கவே முடியாது. ரைட்டர்ஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல இருந்து ஹெவியா இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. ஒரு டிசி கதையை கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சூப்பரா இருக்கும். அதோட டிசி சூப்பர் ஹீரோ மேஜிக்கல் கான்செப்ட் எல்லாம் ஒன்னா உள்ள வரும் பொழுது அந்த மெடிவல் பீரியட் அங்க நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ் அதுல இருக்கக்கூடிய சில டிஸ்டன்ஸ் ரெண்டு சேரும் பொழுது ஒரு வேற ரகமான த்ரில்லரை ஒரு டிசி கதையை வந்து இங்க பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் 2 இஷ்யூஸ் நம்ம வந்து வழக்கம் போல நம்ம மார்வல் டிசி கதைகள் எப்படி பார்ப்போமோ அப்படித்தான் பார்க்க போறோம். முதல் 2 இஷ்யூ இங்க பார்க்க போறோம். இந்த 2 இஷ்யூக்கள்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த கதை வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபீல் வரதை உங்களால ஹெவியா உணர முடியும். ஸோ ஒரு மெடிவல் பீரியட்ல ராஜ்யங்களுக்கு இடையிலான ஒரு போர் சண்டை, அதுக்கு மத்தியில டிசி கேரக்டர்ஸ்னு ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் காத்திருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ கிரிப்டான் கிரகம் அங்க அழிஞ்சுக்கிட்டு இருக்குது. அங்க தப்பிக்கிறதுக்காக ஜோரியல், அதாவது சூப்பர்மேனுடைய அப்பாவான ஜோரல், அவருடைய மனைவி லாரா, ஸோ அவங்க அங்கிருந்து தப்பிக்கணும், இல்லைன்னா தன்னுடைய மகனையாவது காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல வச்சு அங்க அமுச்சு வச்சிடறாங்க. கிராஷ் லேண்டிங் வந்து அங்க ஆகுது. ஸோ அப்பதான் காட்டுறாங்க அந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து கேர்னல் சூப்பர்மேன் அவரு ஒண்ணு அங்க இல்ல, பதிலுக்கு அவங்களுடைய அப்பா அம்மாவான ஜோரல், லாரா இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. சூப்பர்மேனுங்களா சின்ன பையனா இருப்பானே அவனுக்கு காணமே அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரு அப்பதான் வயிற்றுக்குள்ள அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள இருக்காரு. பிறக்க போற அந்த சமயத்துல அந்த ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல அவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு மெடிவல் பீரியட் அப்படிங்கறதுனால அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் குதிரைகளை வந்து வராங்க. யாரோ வந்துட்டாங்க, எதிரிகளாட்டிருக்கு அப்படின்னு, ஏதோ ஒரு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு தாக்குறதுக்காக வராங்க. ஜோரல் வந்து சொல்றாரு, இங்க பாருங்க, நாங்க பிரச்சனை கிடையாது, ஆபத்து கிடையாது, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, எங்களை தாக்கிடாதீங்க, எதுவும் பண்ணிடாதீங்கன்னு அவரு சொல்ல அம்புகளை வந்து விட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அம்புகள் அவரை நோக்கி வரும் பொழுது அவரால் எதுவும் பண்ண முடியல. பொறுமை இழந்து அவரு தன்னுடைய லேசர் பவர் அங்க யூஸ் பண்ணிடுறாரு. அது மூலமா அது அங்க இருக்கக்கூடிய வீரர்களை வந்து அப்படியே சுக்குநூறு ஆக்குது, அவங்கள கிழிச்சு போடுது, அவங்க எல்லாமே அங்க செஞ்சு போய் அழிஞ்சிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது நடந்து முடிஞ்ச அந்த செகண்டே குழந்தை வந்து அவங்களுக்கு பிறக்குது. கேர்னல் அப்படின்னு லாரா தான் பையனுக்கு பேர் வைக்கிறாங்க. அதாவது நம்ம சூப்பர்மேன். அவங்க ஒய்ஃப் லாரா கேட்குறாங்க, என்னாச்சு, எந்த பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்கும்பொழுது ஒன்றும் பிரச்சனையே, எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, எந்த ஆபத்தும் நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அந்த சோல்ஜர்ஸ் வந்துட்டு இருந்தது கூட அவங்க கவனிக்கல, அந்த ஒரு பிரசவ வழியில இருந்ததுனால. அதனால என்ன நடந்தது அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல. ஸோ குழந்தை பிறந்துருச்சு, நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற நிம்மதியில வந்து அவங்க அப்ப அங்க இருக்கிறாங்க. அப்பதான் நமக்கு அங்க தெளிவாக காட்டுறாங்க, அங்க இருந்த வீரர்களுடைய தடையும் கூட தெரியாத அளவுக்கு கம்ப்ளீட்டா எரிஞ்சு போய் அந்த லேசர் டீம்னால அழிஞ்சு போயிருக்காங்க அப்படிங்கிறது. அப்ப அதே சமயத்துல கிங்டம் ஆஃப் ஸ்டார்ம்ஸ், அதாவது புயலின் ராஜ்யத்தில் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ராஜ்யத்தை நமக்கு காட்டுறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குடிசை வீடு, சின்ன வீடு. அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டன்டைன் இருக்கிறாரு, சின்ன பையனா இருக்காரு. நம்ம கான்ஸ்டன்டைன் தான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளாச்சு. அதனால அவருக்கு சில விஷயங்கள் தோன்றி இருக்கும் போல இருக்கு, அதை வந்து சொல்றாரு, தீர்க்க தரிசனங்கள் மாதிரி அங்க சொல்றாரு. அப்ப அங்க இன்னொரு நபர், ஒரு ராஜ்யத்துல முக்கியமா ஒரு நபர் சொல்லுவாங்களே ராஜகுரு மாதிரி, அந்த மாதிரியான ஒருத்தர் இருக்கிறாரு. பியர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மன்னர், ஒரு அரசர் வந்து அங்க இருக்காரு. அங்க அவர் காட்டுறாங்க. ஸோ கான்ஸ்டைன் தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், தீர்க்க தரிசனம் மாதிரி அவருக்கு எதோ என்னமோ தோணுது, எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு.
அது எதுவுமே சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு அங்க இருந்த முதியவர் சொல்லிட்டு இருக்கும்பொழுது இல்ல அவன் சொல்றது எல்லாமே நோட் பண்ணுங்க, எழுதி வச்சுக்கோங்க, இதெல்லாம் உண்மையா இருக்கும், நம்மளுடைய ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்கு இது எல்லாமே உதவும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டைன் சொல்ல அந்த விஷயங்கள் எல்லாமே அவர் எழுதி வச்சிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, பச்சை மனிதன் காத்திருக்கிறான், ஃபயர் அண்ட் பிளட், நெருப்பு ரத்தமும், கடவுள்கள் பிறக்கிறார்கள், கடவுள்கள் கொல்லப்படுகிறார்கள், கோட்டைகள் உடையதாமா சுக்குநூறு ஆகுதாமா, மக்கள் பாதிக்கப்படுறாங்க, கண்ணீர் விடுறாங்க, மோசமான நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த மாதிரி சில வாசகங்கள் புதிர் மாதிரி அவன் சொல்லிட்டே வரும் பொழுது கடைசியா அவனு சொல்றான், வானத்தை பாருங்க, லுக் அப் இன் தி ஸ்கை அப்படின்னு, மேல பாருங்க வானத்தை பாருங்க மாதிரி சொல்லி முடிக்கிறான். அப்படி மேல என்ன தெரியுது, வானத்துல இருந்து என்ன வருது அப்படிங்கிற மாதிரி அந்த ஜெஃபர்சன் அந்த கிங் அப்படின்னு கேட்கும் பொழுது கான்ஸ்டைன் அதுக்கு நம்மளுடைய உலகம் முடிவுக்கு வரப்போகுது, அழிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில சொல்றான். சோ மேல பாருங்க, மேல இருந்து ஏதோ வருது அப்படிங்கிற மாதிரி கான்ஸ்டைன் சொன்னதுக்கு காரணம் அந்த கேர்ளல் பிறந்தது, அதாவது அவங்க ஷிப் கிரிப்டான்ல இருந்து இங்க வந்துச்சு, அதான் மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 19 வருஷங்கள் கழிச்சு கேஸ்டில் ஆஃப் எல் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டையை காட்டுறாங்க. அங்க நம்ம சூப்பர்மேனை காட்டுறாங்க, சின்ன பையலாட் இருக்காரு. அவர் அப்படியே அங்க சொல்றாரு, ப்ரூஸ் நானும் உன் கூட வர விரும்பல அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க ப்ரூஸை காட்டுறாங்க. நம்ம பேட்மேன் தான், அவர் ஏதோ ஒரு கார்டியன் மாதிரி, ப்ரொடெக்டர் மாதிரி ஒரு ஆர்மர் எல்லாம் போட்டுக்கிட்டு வித்தியாசமா இருக்காரு. கூட ஆல்ஃபிரட்டுமே இருக்காரு, பார்ட்னர் அவங்க 2 பேர் அப்படிங்கிறது புரியுது. சோ அந்த ராஜ்யத்துல நம்ம சூப்பர்மேன் கேர்ள் ஒரு இளவரசரா இருக்காரு, அவருடைய அப்பா அம்மா அங்க அரசரும் அரசியாவும் இருக்கிறாங்க. பேட்மேன் அவங்களுக்கு ஒரு பாதுகாவலராகவும் ப்ரொடெக்டராகவும் அங்க செயல்பட்டு இருக்காருன்னு புரியுது. ஏதோ ஒரு வேலைக்காக பேட்மேன் அங்க போறாரு, நானும் கூட வரேன் அப்படின்னு சூப்பர்மேன் சொல்லும் பொழுது பேட்மேன் ப்ரூஸ் அதை மறுக்கிறாரு. நான் போறது ஒரு முக்கியமான ஒரு வேலை, ஒரு நபரை பிடிக்க போறேன், அவருடைய பேர் பேன்சி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்றாங்க, அதாவது ஒரு சூனியக்காரி, மேஜிக் பவர் இருக்கக்கூடிய நபர் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. இந்த மாதிரியான நபர்களால் நமக்கு ஆபத்து வரும், ராஜ்யத்துக்கே ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிக்க போறாங்க. சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய இடத்துல மேஜிக் பவரோ எந்த சக்திகளுமே பண்ணக்கூடாதாம். காரணம் என்னன்னா, நமக்கு தெரியும் சூப்பர்மேனுக்கு மேஜிக் பவர்னா வீக்னஸ் இருக்கு அப்படின்னு. அதனால மேஜிக் யாராவது யூஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாத்தையுமே பிடிச்சி இவங்க ஜெயில போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இப்ப ஒரு நபருமே வந்திருப்பாங்க போல இருக்கு. அந்த நபரை பிடிச்சிட்டு வரணும் அப்படிங்கறக்காக பேட்மேன் போறா, அப்படி கூட நானும் ஹெல்ப்புக்கு வரேன் அப்படின்னு சூப்பர்மேன் கேர்ளல் சொல்லும் பொழுது அதை ப்ரூஸ் மறுக்கிறாரு. ஸோ மேஜிக் உங்களுக்கு ஆகாது, அதனால பிரச்சனை இருக்கு, அதனால நான் போறதா கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, உன்னால தனியா அதை சமாளிச்சிட முடியுமா, உனக்கு எந்த பாதிப்பு வராது, ஆபத்து வராது அப்படின்னு கேட்கும் பொழுது அது கேர்ளல் சொன்னது கரெக்ட் தான். ப்ரூஸ் நல்லா அதை திருப்பி பதில் சொல்ல முடியல, அவனால எதுக்கவே முடியல, ஒரு மாதிரி கோபமா முறைச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிடாரு. ஆல்ஃபிரட் அப்ப சொல்றாரு, நீங்க கரெக்டா பாயிண்ட பிடிச்சி கேட்டுட்டீங்க, அதனால அவனால எந்த பதிலும் சொல்ல முடியல, முறைச்சுக்கிட்டே போயிட்டான் அப்படின்ட்டு ப்ரூஸும் ஆல்ஃபிரடும் அங்க இருந்து போயிடுறாங்க. எங்க போறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபேஸ்ட் வில்லேஜ் அப்படின்னு ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அங்க ரிச்சர்ட் டியூக் ரிப்போர்ட் அப்படின்னு ப்ரூஸ் சொல்லும் பொழுது அங்க 2 பேர் நிக்கிறாங்க. சோ அவங்க ராபின்ஸாமா, பேட்மேனுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ராபின்ஸ் அப்படின்னு நமக்கு குறிப்பிடுறாங்க. சோ இவங்க தேடி வந்த பேன்சி அப்படின்னு அவ பெண்ணாட்டு இருக்கு, அவள் தான் குறிப்பிடுறாங்க. அவ உள்ளதான் இருக்கிறா, அவ வெளியில போகாம நாங்க பாத்துக்கிறதுக்காக கிராமத்தோட எல்லையில நாங்க நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ப்ரூஸ்மே ஓகே நான் உள்ள போய் பாக்குறேன் அப்படின்னு அவர் மட்டும் உள்ள போறாரு. நானும் இங்க காவலுக்கு நிக்கிறேன் அப்படின்னு ஆல்ஃபிரடுமே அங்க நிக்கிறாரு. இந்த புல்மேன் அப்படின்னு சொல்ல போற ஒரு ஹோட்டல், ஒரு விடுதிக்கு அங்க வராங்க. அங்க உள்ள இருந்த மக்கள் எல்லாருமே வெளியில போயிடுறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு பேன்சின்னு சொன்ன பாத்தீங்களா, அவ உள்ளதா இருப்பா போல இருக்கு, அவளை பார்த்தாலே பயந்துருப்பாங்க போல இருக்கு. எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. அந்த கடையுடைய முதலாளி ஒருத்தர் இருப்பா, அப்படி அவர் அங்க உள்ள மயங்கி கிடப்பாராட்டிருக்கு. அவரை மட்டும் சேஃபா ஒரு நபர் வெளியே இழுத்து போடுற அப்படி. அந்த நபரையுமே நம்ம ப்ரூஸ் ஜேசன் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுற அப்படி. அப்பதான் தெரியுது அந்த ஒரு பையனுமே நம்ம பேட்மேன் கீழே வேலை செய்யக்கூடிய ராபின் தான். அப்புறம் ஒரு இன்னொரு பொண்ணுமே அங்க இருக்கா, அவளுமே பேட்மேனுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் தான், அவங்களுமே ராபின் தான். ஸோ 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேருமே பேட்மேனுடைய ராபின்ஸ் அப்படிங்கிறது புரியுது. சோ நீங்க உங்களுடைய வேலையை முடிச்சிட்டீங்க, நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு உள்ள விடுதிக்குள்ள மட்டும் நம்ம ப்ரூஸ் மட்டும் போறாரு. யாருமே கிடையாது. அந்த விடுதியில இருக்கக்கூடிய 3வது அறையில தான் அவ தங்கியிருக்கா, வேற யாருமே கிடையாது, எந்த ஒரு ரூம்ல யாரும் இல்லை, எல்லாமே பயந்து வெளியே வந்துட்டாங்க. சோ ப்ரூஸ் மட்டும் போய் அந்த லாக் எல்லாமே போடப்பட்டிருக்கும் பொழுது எல்லாமே உடச்சிட்டு உள்ள போயிடாது, ஈஸியா உள்ள போயிட்டு கத்தி காமிச்சு நீ எழுந்துரு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவளுக்கு ஆச்சரியமா இருக்குது. நீ எப்படி அந்த போட்டிருந்த அந்த பூட்டு இதெல்லாமே தகர்த்துட்டு உள்ள வந்த அப்படின்னு கேட்கும் பொழுது, என்னை பத்தி உனக்கு தெரியாதா, எனக்கு எல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேட்மேன் சொல்றாரு. சோ நீ யாரு, கிங் ஜெஃபர்சன் அவர் தான் உன்னை இங்க அனுப்புனாரா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ஜெஃபர்சன் அரசன் அந்த தீர்க்க தரிசனம் எல்லாமே கேட்டுட்டு இருந்தாரு, அந்த நபரை தான் குறிப்பிட்டு பேட்மேன் கேட்கிற அப்படி. நல்லா யார் சொல்லி இங்க வரல, நானாதான் இங்க வந்தேன் அப்படிங்கிற சொல்லும் பொழுது, இங்க மேஜிக் இருக்கக்கூடிய நபர்களை நாங்க விரும்புறது கிடையாது, அது இங்க ஒரு வைலன்ஸான ஒரு விஷயமா நாங்க பாக்குறோம், அதனால நீ இங்க இருக்க கூடாது, கடையடா எதுவும் இங்க இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு அவ சொல்றான், எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு, பேன்சி, பேய் இந்த மாதிரி எல்லாம் குறிப்பிடாதீங்க, என்னுடைய பேர் டினா அப்படின்னு சொல்றான். சோ யார் இந்த டினா அப்படின்னு பார்க்கும் பொழுது டிசில ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டர் தான். அவளுக்கு
சோனிக் பவர் வந்து இருக்குது. சோனிக் ஸ்கிரீம் அலர்னா அப்படின்னா சுத்தி பக்கத்துல யாருமே இருக்க முடியாது. அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சிந்தனாயிரும். அந்த மாதிரி அந்த இடத்தையே ரணகலமாக்கி சுக்குநூறாக்கிவா மனுஷங்க யாரா இருந்தாலுமே பீஸ் ஆயிடுவாங்க. அப்படி ஒரு பவர் வந்து அவகிட்ட இருக்குது. சோ அந்த டினா வந்து நம்ம பேட்மேனை ப்ரூஸை வந்து எப்படி கூப்பிடுறா அப்படின்னு பார்க்கும்போது பேட் பிரின்ஸ் அப்படின்னு கூப்பிடுறா. கூடவே பாஸ்டர்ட் முறை தவறி பிறந்தவன் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிடுறா. இதனால ப்ரூஸை பேட்மேனை முறை தவறி பிறந்தவன் குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறது தெரியல. என்ன காரணம் அப்படிங்கிறது நமக்கு அப்படி தெரியல. சோ அதே மாதிரி பேசிட்டு இருந்தவ தன்னுடைய பவர் அங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அலறா சவுண்டா தன்னுடைய சோனிக் பவர் வந்து அங்க யூஸ் பண்றான். சோ அந்த விடுதியே கிட்டத்தட்ட கிராஷ் ஆயிடுச்சு. ஃபுல்லாவே வந்து அங்க டெமாலிஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனாலுமே அங்க ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா ப்ரூஸுக்கு ஒண்ணுமே ஆகல. அவருக்கு காதுல இருந்து ரத்தம் வருது. ஒரு சில பாதிப்புகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா மனுஷன் முழுசாவே தான் இருக்காரு. அவருக்கு சூப்பர் பவர் எதுவும் கிடையாது. சாதாரண ஒரு ஹியூமன் தான், நமக்கு தெரியும். ஆனாலுமே எந்தவித பாதிப்பு இல்லாம மனுஷன் அங்க அப்படியே நிக்கிற. அப்படி அது அந்த டினாவுக்கே ஆச்சரியமா இருக்குது. நீ இன்னும் எப்படி இன்னும் பீசஸ் ஆகாம இப்படி வந்து முழுசா இருக்கிற அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம பேட்மேன் ப்ரூஸுக்கே தெரியல, எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த பதில் சொல்லிடுறாரு. அப்ப பக்கத்துலயே இருந்துகிட்டே ரொம்ப வந்து தன்னுடைய பவர் யூஸ் பண்ணி கத்துறான். ப்ரூஸ்னால தாங்கிக்க முடியல. பட் ஆனா ப்ரூஸ் அங்க சாகடிக்கப்படல, சாகல, இன்னும் உசுரோட தான் இருக்கிறாரு. கரெக்டா அந்த சமயத்துல யாரோ ஒரு நபர் அந்த பொண்ணுடைய வாயை அடைக்கும் பொழுது அங்க வந்தது நம்ம கலல்லா சூப்பர்மேன். அவர் அங்க சொல்றாரு, நீ ஒன்னும் பாக்குறதுக்கு மான்ஸ்டர் மாதிரி எல்லாம் கிடையாது, பயமுறுத்துற அவ்வளவுதான், அதனால இதெல்லாம் நிறுத்து போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்குள்ளாரே நம்ம பேட்மேன் வந்து அவளை அடிச்சு அங்க மயக்க முறை செஞ்சிடறாரு. அப்ப கலல் வந்து ப்ரூஸ் இது கண்டிப்பா அவசியம் தானா அப்படின்னு கேட்கும் பொழுது நீ முதல்ல இங்க வந்திருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவரு வேற விதமா பதில் சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தோட அங்க இருந்து போறாரு. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பேட்மேனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. மனுஷனை சிடுசிடுனே காமிச்சிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கு அப்படி மனுஷன். அப்புறம் அவர் சொல்லிடுறாரு, அவளை தூக்கிட்டு இங்க இருந்து போயிரு, அங்க போய் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம கேளலோ, நீ இப்ப ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்க, ஒண்ணு உன்னை பார்த்தா நார்மலா தெரியல, ஒரு ஆபரேஷன் மாதிரி ஏதாவது செஞ்சா உனக்கு கொஞ்சம் சரியாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன், நீ அவளை தூக்கிட்டு அங்க இருந்து போயிரு, நான் வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா சொல்லிட்டு யாருமே அங்க இருந்து போயிடுறாரு. சோ அவங்களுடைய கோட்டைக்கு அவங்க போய்கிட்டு இருக்கும் பொழுது அங்க இன்னொரு கேரக்டரையுமே காய்ச்சாங்க, நம்ம ஹார்லி குயின் தான். சோ ஹார்லி குயின் அங்க ராஜ்யத்துல என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆலோசனைகள் அறிவுரைகள் வழங்கக்கூடிய ஒரு மந்திரி மாதிரியான ஒரு நபர் மாதிரி அங்க காட்டுவாங்க போல இருக்குது. அவளுக்கு ஆச்சரியமா இருக்குது. பேட்மேன் அங்க ஒரு பொண்ணை தூக்கிட்டு வரதை பார்த்தோன்னே வேடிக்கையாவ பேசிட்டு இருக்கா. அவளுடைய ஸ்டைலே அதுதானே, அப்படித்தானே பேசுவா. அந்த மாதிரி பேசிக்கிட்டே அப்படியே வந்து உள்ளேயும் போயிடுறாங்க. சோ உள்ள அங்க ராஜா ராணி இருக்காங்க. அதாவது கேரளுடைய அப்பா அம்மா ஜோரலும் லாராவும் அங்க இருக்கிறாங்க. சோ அப்ப ஜோரல் வந்து கேக்குற, அப்படி நீ எதுக்காக கேரளா உன் கூட கூட்டிட்டு போன அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்னுடைய தப்பு தான் லார்டு, நான் தான் தெரியாம கூட்டிட்டு போயிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி புருஷ் வந்து அங்க சொல்றாரு. உண்மையை சொல்லல, பொய் சொல்ற. அப்படி அப்ப சூப்பர்மேனே எதுக்காக பொய் சொல்ற, உண்மையை சொல்ல வேண்டியதானே, அவன்லாம் இதுக்கு காரணம் கிடையாது, நானே விருப்பப்பட்டு தான் போனேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையை வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் அங்க புரிஞ்சுக்கிறாங்க. கேளல், நாங்க உன்னை பாதுகாக்க விரும்புறோம், உனக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க கேளல் அவன் நம்மளை காப்பாற்றணும் அப்படிங்கறக்காக ஆபத்து நோக்கி போயிட்டு இருக்கான். அவன் அது மட்டும் இல்லாம கூட புரூஸோட ஆட்களான ராபின்ஸுமே பிரச்சனையை நோக்கி போறாங்க. இதெல்லாமே பார்த்துட்டு கண்டும் காணாம நான் எப்படி இருக்கிறது, அவங்களுக்கு உதவி பண்ணா நான் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. சரி, நீங்க அந்த பென்ச்சி வந்து அவளை பிடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு கேளல் வந்து அவ ஒண்ணு நம்மளுக்காக வந்த மாதிரி தெரியல, நாம தான் போய் அவளை பிடிச்சிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வித்தியாசமா பதில் சொல்றாரு. இப்ப புரூஸ் சொல்ற, அப்படி என்னுடைய ராபின் ஒருத்தன் இந்த மாதிரி ஜெஃபர்சன் கிங் அனுப்பிதான் இவன் இங்க வந்திருக்கணும் அப்படிங்கிற வந்து தகவல் வந்து கொடுத்துருக்கான். உழவு பார்த்துட்டு வந்து சொன்னாலும் என்னன்னு தெரியல, பட் அந்த மாதிரி தகவல் வந்து தான் சொல்றேன். ஆனா கேளல் அதை ஏத்துக்கல. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, அது உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, தேவையில்லாம நீங்க பயப்படுறீங்க, இப்படி எல்லாம் பண்றீங்க. ஏற்கனவே இந்த மாதிரியான மேஜிக் பவர்ஸ் இருக்கக்கூடிய ஆட்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படிங்கிற பேர்ல வந்து நீங்க ஜெயில போட்டு வச்சிருக்கீங்க. ஆனா உண்மையிலுமே அவங்கள அப்பாவிங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் தெரியுது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல அந்த விஷயங்களை அங்க பாத்துருக்காங்க அப்படின்னு. அதுக்கு புரூஸ் வந்து ரொம்பவே வந்து ஆக்ரோஷமா அந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த கேர்ள் இவங்க ஃபேமிலிக்கு வந்து அந்த மேஜிக் பவர்ஸ்னால வீக்னஸ் அப்படிங்கிறனால அதுல இருந்தாலும் தங்களை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட முயற்சிகள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை அந்த ஜோரல் அவருமே சொல்றாரு, நம்ம இனத்துடைய கடைசி நபர்கள் நாம தான், அது நீ வந்து ரொம்ப முக்கியமானவன், நம்ம வந்து அழிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இனமே இல்லாம, அதனால நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நான் என்னெல்லாம் பண்ணுமோ எல்லாமே செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அங்க சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட புரூஸுமே கண்டிப்பா நான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் உதவியா இருப்பேன், உங்களை பாதுகாப்பு அப்படின்னு அவர் மண்டியெல்லாம் போட்டு அங்க இதனுடைய மரியாதையை செலுத்துறாரு. அப்ப குயின் அந்த லாரா அவங்க பேசுறாங்க, இங்க பாரு புரூஸ், நீ எங்க முன்னாடி மண்டியனுங்கிற அவசியம் இல்ல, உன்னுடைய பேரண்ட்ஸ் முன்னோர்கள் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க, நாங்க அவங்க கூட சேர்ந்துதான் டிராவல் பண்ணி வந்திருக்கோம், நீ எங்களுடைய பையன் மாதிரி தான், அதனால நீ இப்படி எல்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது
அடுத்து அரசர் பேசுற அப்படி உண்மை சொல்ல போனா அந்த சிம்மாசனத்துல அடுத்து உட்கார வேண்டியதே நீதா அப்படிங்கிற மாதிரி சொல்ற அப்படி அதுக்கு உனக்கு தகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எதுக்காக அப்படி சொல்றாரு அப்படிங்கிற நமக்கு புரியல. அதுக்கு ப்ரூஸ் அதை கேட்டோன்னே நீங்க வந்து கடவுள், நான் வந்து முறை தவறி பிறந்தவன், எனக்கெல்லாம் அதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப அதனால என்ன யார் அதை பத்தி கவலைப்பட்டா அப்படின்னு நம்ம சூப்பர்மேன் கேர்னல் வந்து அங்க கோவப்படுற அப்படி இங்க பாரு கேர்னல், இது வந்து ராஜ்யம், இந்த ராஜ்யத்துக்கு நான் வந்து சர்வ் பண்ற என்னுடைய கடமையை செய்யறேன், இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியம் பழக்க வழக்கம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது உன்னுடைய இந்த முற்போக்குத்தனமான இந்த பாரம்பரியமான விஷயங்களெல்லாம் யாரு கேட்டாங்க, முட்டல்தனமா பேசாத அப்படின்னு அவருமே அங்க கோவமா திட்டுறாங்க. ரெண்டு பேரும் நிறுத்துங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ் என் கூட வா நம்ம தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டையுடைய மேல போயிடுறவங்க போல இருக்கு, மாடி மாதிரியான ஒரு இடம் இருக்கு. அங்க போய் வந்து அரசர் வந்து கேட்கறது, உங்க ரெண்டு இடத்துல என்னதான் பிரச்சனை, முன்ன மாதிரி இல்ல அடிச்சுப்பீங்க போல இருக்கு, என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்கும் பொழுது உண்மையை சொல்ல போனா எனக்கு பயமா இருக்கு அரசே, இன்னைக்கு நடந்த விஷயம் என் உயிரை எடுத்திருக்கும், நான் வந்து நியாயமா பார்த்தா இறந்துருக்கணும், நான் இன்னும் சாகாம இருக்கிறேன். அந்த பொண்ணு தன்னுடைய சோனிக் பவரை யூஸ் பண்ணி நான் இன்னும் சாகாம இருக்கேன், பீஸ் ஆகாம இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம முடியல, ஆச்சரியமா இருக்கு. அதனால எனக்குள்ளேயே ஏதோ ஒரு பவர், மேஜிக் பவர் இருக்கும் போல இருக்கு, அதனால நானுமே வந்து ஒரு குற்றவாளி தான், என்னையுமே நீங்க நியாயப்படி ஜெயில தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கில்ட்டியான ஃபீலிங்ல வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. சோ அந்த சோனிக் ஸ்கிரீம்னால பாதிக்கப்படாத ப்ரூஸ் வந்து தனக்கு ஏதோ பவர் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு நம்மளுமே ஒரு பவர் உள்ள வித்தியாசமான ஆள் தான், நான் வந்து சபிக்கப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ வந்து பேசுறேன். ப்ரூஸ் இதெல்லாமே பேசிட்டு இருக்கக்கூடிய அதே சமயத்துல ஹாப் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு காட்டு பகுதி வந்து காட்டுறாங்க. அங்க ஒரு நபர் இருக்கு அப்படி, அந்த நபர் ஒரு மரத்துடைய கிளையில வந்து அங்க உட்கார்ந்து இருக்காரு. அந்த நபருடைய பேரு ஹாலிவர், சின்ன பையலாட்டு இருக்கான். சோ டிசீஸ்டு டெட் பிளானட் அப்படிங்கிற ஒரு கதையை வந்து நம்ம பார்த்திருப்போம். அதுல வந்து ஹாலிவர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து நம்ம பார்த்திருப்போம், கிரீன்ல மாதிரி இருக்குன்னு வைங்களேன். சோ அதே கேரக்டர் தான் இங்க வந்து காட்டுறாங்க, சின்ன பையலா இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்ப அந்த ஆலிவர் மட்டும் அங்க கிடையாது, கூடவே இன்னொரு நபருமே இருக்கிற அப்படி. அந்த நபரை வந்து கிரீன்மேன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க, கையில ஒரு ரிங்குமே போட்டிருக்கு அப்படி, நம்ம கிரீன்லேண்டர் மாதிரி வைங்களேன் அந்த ஒரு ரிங்குமே போட்டிருக்கு அப்படி. சோ அந்த நபருடைய ஏதோ ஒரு உத்தரவின் பேர்ல வந்து அந்த ஆலிவர் வந்து தன்னுடைய வில்லுல ஒரு நாணம் வந்து செலுத்துற அப்படி, அம்ப செலுத்துற அப்படி. செலுத்தினது மூலமா அது ரொம்ப தொலை தூரத்துக்கு போகுது. சோ அவங்களுடைய ஏரோஸ் எல்லாமே அந்த வில் அம்பலம் ரொம்ப பவர்ஃபுல்லானது, எவ்வளவு தூரம் வேணாலும் போகும், அதனால செலுத்துற அப்படி. குத்து மதிப்பா இருக்குது விடுறானா இல்ல வேற ஏதாவது அட்டாக் பண்ண போதா அப்படிங்கறது நமக்கு அங்க தெரியல. திரும்ப இங்க ப்ரூஸையும் அந்த கிங் இருக்கிற இடத்துக்குமே வராங்க, அந்த கோட்டையை வந்து காட்டுறாங்க. ப்ரூஸ் சொன்னதுக்கு எல்லாமே அவர் அங்க சொல்றாரு, சாரி நீ வந்து இந்த அளவுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ற அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்குது, நீ இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணவே தேவையில்லை, நீ ஒன்னும் சபிக்கப்பட்டவன் எல்லாம் கிடையாது, இந்த மேஜிக் அப்படிங்கிற இந்த விஷயம் எல்லாமே ஏற்கனவே இருக்கிறதா, இதுக்காக நீ உன்னையெல்லாம் குற்றம் சொல்லிக்க வேண்டாம், எங்களை பாதுகாக்கிறதுக்காக நாங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதுக்காக நீ ரொம்ப தீவிரத்தன்மையா முயற்சி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு உன்னை இழந்துட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்றது. அது மட்டும் இல்லாம நீ ஒன்னும் பாஸ்டர்டு முறை தவறி பிறந்தவன்லாம் கிடையாது, இன்னும் சொல்ல போனா நீ என்னுடைய பையன், அதாவது நீ வந்து ஒரு மிஸ்டேக், உன்னுடைய அம்மா மார்த்தா அவங்க இருக்காங்கல்ல, அவங்களும் நானும் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் புரியுது இவங்களுக்கு கள்ள தொடர்பு வந்து இருந்திருக்குது, அது மூலமா பிறந்ததுதான் இந்த ப்ரூஸ். சோ ப்ரூஸுக்குமே இப்ப அந்த பவர் வந்து இருக்கும். சோ ப்ரூஸோடைய அம்மா மார்த்தா அப்புறம் இந்த ஜோரல், இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள உறவு இருந்ததுனால அது மூலமா பிறந்ததுதான் இந்த ப்ரூஸ், இந்த பேட்மேன். அதனால இவர் வந்து நார்மல் ஹியூமன் கிடையாது, கேர்னலுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ்மே இவருக்கு இருக்கும் அப்படிங்கிறது புரியுது. அதனாலதான் அந்த சோனிக் ஸ்கிரீன் மூலமா இவருக்கு ஒண்ணுமே ஆகல. இப்பதான் இந்த விஷயத்த இந்த உண்மையை அவருக்கு சொல்லும் பொழுது ப்ரூஸுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. அவரு அந்த அதிர்ச்சியை ஃபேஸ் பண்றதுக்குள்ளாரையே இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அந்த ஆலிவர் விட்ட ஏரோ வந்து இங்க இவருடைய கண்ணை வந்து பதம் பார்த்துருது, அதாவது அந்த கிங் அங்க இறந்து போயிடுறாரு. ஸோ விதிதான் இருக்கிறதுலே மோசமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட அந்த விதியை நம்புறது அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான அடிமைத்தனம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு குறிப்பிடுறாங்க. ஸோ கிங் ஜோரல் வந்து அங்க இறந்து போயிடுறாரு. பேட்மேனுக்கு ஒரே ஷாக்கிங் ஆகுது, அவரால் நம்பவே முடியல, தாங்கவே முடியல. ஸோ அந்த கோவத்துல உண்மையிலுமே ப்ரூஸ் தான் யாரு அப்படிங்கறத உணர்றாரு, புரிஞ்சுக்கிறாரு, தன்னுடைய லேசர் பவருமே அங்க வெளிப்படுத்துறாரு. ஸோ அவருக்குமே அந்த பவர் வந்து இருக்குது அப்படிங்கிறது அப்பதான் நமக்கு அங்க புரியுது. ஸோ பேட்மேன் கோவத்துல அலர்ன அந்த சத்தம் வந்து அந்த கோட்டை முழுக்க எல்லாமே கேக்குது. கீழே ஆர்லி குயின், அந்த ராணி எல்லாரும் அவங்க இருக்காங்களே, அவங்க சூப்பர்மேன் எல்லாத்துக்குமே கேட்டுருது, என்னடா ஸ்கிரீம் இந்த யாரும் அலறாங்களே அப்படின்னு மேல போய் பாக்குறாங்க. பெரிய ஒரு அதிர்ச்சி அவங்களுக்கு, சூப்பர்மேனுக்கும் சரி, ஜோரலுடைய வைஃபான அந்த லாராவுக்கும் அவங்களுக்கும் சரி. கொஞ்சம் கூட அதை எதிர்பார்க்கல, தாங்கிக்கவே முடியல. நம்ம ப்ரூஸ் அப்பதான் வந்து அங்க இருந்து கிளம்புறாரு.
ஸோ மேல இருந்தே கீழே வந்து குதிக்கிறாரு. ஆல்ரெடி ஆல்ஃபிரட் அங்க குதிரைகளை வச்சுக்கிட்டு ரெடியா தான் நிக்கிறாரு. ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறது அவர் புரிஞ்சுக்கிட்டாரு ஆல்ஃபிரட். ஸோ அந்த ஏரோ எங்கிருந்து வந்திருக்கும், இவ்வளவு தூரத்துல இருந்து எப்படி அந்த ஏரோ வந்து தாக்க முடியும் அப்படின்னு ஆல்ஃபிரட் கேட்கும் பொழுது அது கிரீன் மேனோட ஏரோ தான், அவன் தான் நிச்சயத்துக்கு காரணம், அவனை பிடிச்சி ஒரு வழியாக்குனா தான் எனக்கு நிம்மதி அடங்கு அப்படின்னு சொல்லிட்டு மனுஷ கொலவெறியோட அங்க போயிட்டு இருக்கு. அப்படி அப்ப இன்னொரு ஏரோ எங்க இருந்தோ வருது. அதுவும் அந்த ஆலிவர் விட்ட ஏரோ தான் போல இருக்கு. பட் அந்த ஏரோ வந்துட்டு இருக்கிறத நம்ம பேட்மேன் வந்தாங்க புடிச்சு கையிலேயே அப்படியே உடச்சு போடுறாரு. அந்த ஏரோ நேரம் அந்த ஆல்ஃபிரட் நோக்கி தான் வந்திருக்கும். மனுஷன் வந்து எவ்வளவு வேகமா வந்திருந்தாலுமே இப்ப அவருக்குமே பவர் இருக்கனால ஈஸியா அதை பிடிச்சு உடச்சு போடுறாரு. கொஞ்சம் கூட நம்ப முடியல அந்த ஆலிவர்னால. ரொம்ப வேகமாவே அந்த இடத்துக்கு அந்த காட்டு பகுதிக்கு வந்துடுறாங்க. அந்த ஆலிவரையுமே பிடிச்சிடுறாங்க. பட் அந்த கிரீன் மேன் அங்க இல்ல. இவர் வேகமா வந்து அந்த வில்ல பிடிச்சிட்டு கூடிய கையை வெட்டி வீசிடுறாரு. அப்படி ஒரு கொலவெறியோட அந்த ஆலிவரை கொல்றக்கே போறாருன்னு சொல்லலாம். அந்த சமயத்துல தான் நம்ம ஆல்ஃபிரட் வந்து தடுத்து ப்ரூஸ் வேணா நிறுத்து, நீ இவனை கொண்டுட்ட அப்படின்னா கிரீன் மேனை பத்தி நமக்கு தெரியாத, எங்க போனாங்கிறது சொல்ல மாட்டான், கொஞ்சம் அமைதியாரு, கோவத்தை கட்டுப்படுத்து அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் எனக்கு புரியும் இறந்தவங்கிட்ட உண்மையை வாங்க முடியாது, நான் ஒன்னும் அந்த அளவுக்கு முட்டாள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு ஆலிவரை வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதே கிங்டம் ஆஃப் ஸ்டாம்ஸ்ல ஒரு கோட்டை, இன்னொரு மாளிகை வந்து காட்டுறாங்க. அங்கதான் அந்த கிங் ஜெஃபர்சன், அந்த தீர்க்க தரிசனங்களை நம்பக்கூடிய ஒரு அரசனை வந்து காட்டினாங்களே அதே நபர் தான். அங்க நம்ம கான்ஸ்டன்டைனுமே காட்டுறாங்க. இப்ப அவர் வளர்ந்துட்டாரு, அங்க இருக்கிறாரு. அந்த கிரீன் மேனுமே காட்டுறாங்க. ஃபேஸை காட்டல, பட் காலை மட்டும் காட்டுறாங்க. வேலை முடிஞ்சிச்சு கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிற மாதிரி அந்த கிரீன் மேன் வந்து சொல்றான். சரி, இப்ப ஒலிவர் என்னாச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மோதிரம் என்கிட்ட சொல்லிச்சு அவனை விட்டுட்டு வரணும் அப்படின்னு ஒன்னே, என்னது அவனை விட்டுட்டு வந்துட்டியா, என்னது ஒரு ஜுவல் சொல்றத பேச்சு கேட்டா நீ அவனை அங்க விட்டுட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி கான்ஸ்டைன் அங்க ஷாக் ஆகி அங்க கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த விஷயம் அந்த கிங் ஜெஃபர்சனுக்குமே தெரிய வரும் பொழுது அவருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிருது. இந்த தீர்க்க தரிசனங்கள்ல வந்து இவங்களோட கோட்டை அழிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயம் எல்லாம் வந்திருக்கும். இவங்க அதை தடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த கிங்கை வந்து கொண்டுறாங்க. அது மூலமா எதுவும் நமக்கு நடக்காது அப்படிங்கறதுக்காக அப்படி ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க. ஆனா அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது பின்னாடி தான் தெரியும். சோ அந்த கிங்குக்கு 3 பசங்க இருப்பாங்க போல இருக்கு. அவங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பவர் இருக்குது. ஒவ்வொருத்தர் வந்து மின்னலை கட்டுப்படுத்துறாங்க, ஒரு ஆள் இடியை கட்டுப்படுத்துறாங்க, ஒரு ஆள் மலையை வந்து இயற்கையை கட்டுப்படுத்தி மலை எல்லாமே வர வைக்க முடியுது. இந்த மாதிரியான பவர்ஸ் எல்லாமே இருக்கும் போல இருக்கு. இதெல்லாமே நமக்கு அங்க காட்டிட்டு இருக்கும் பொழுது அவங்க அந்த பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அங்க பயிற்சி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க போல இருக்கு. அப்ப கான்ஸ்டைன் அங்கதான் இருப்பார். அவர் சொல்றாரு, நீங்க இப்ப ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமா, அனிசியா அவ வந்து இடியை வரவழைக்கிறதெல்லாம் மாஸ்டர் பண்ணிட்டா, ரொம்பவே திறமசாலியா இருக்கு. அதே மாதிரி ஜெனிஃபருமே லைட்னிங் பவர் நல்லாவே யூஸ் பண்றா. ஜேக்கப்பும் போக போக நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டே வரா அப்படின்னு சொல்லிட்டு தான் பசங்களை பத்தி பெருமையா அவர் அங்க சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அடுத்த விஷயத்துக்கு வராரு நம்ம கான்ஸ்டைன். சோ கிரீன் மேன் நீங்க சொன்ன அந்த வேலையை முடிச்சுட்டான். ஜோரல் வந்து இறந்து போயிட்டான். ஆமா, ஒரு ஆள் வந்து அங்க இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி கான்ஸ்டைன் சொல்ல. அது என்ன ஒரு ஆள் அப்படிங்கிற நமக்கு புரியல, வேற ஏதாவது பிளான் வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. அப்ப கான்ஸ்டைன் மேலும் அங்க பேசுறாரு, நான் தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருந்தாலுமே நான் இப்படி ஒரு யோசனை வந்து நான் உங்களுக்கு கொடுக்கல, இதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, இது உன்னுடைய தீர்க்க தரிசனங்கள்லாம் நீ சொன்னதா அப்படிங்கிற மாதிரி கிங் வந்து கான்ஸ்டைனை குத்தி காட்டுற மாதிரி அங்க பேசுறாரு. கான்ஸ்டன்டைனை பொறுத்த வரைக்கும் கிங் ஜோரலை கொண்டதில் உடன்பாடு இல்லைனாலுமே அவங்கள பர்ஃபெக்ட் நல்லவங்க அப்படின்னு சொல்ல வரல. குறிப்பாக பேட்மேன் வந்து மேஜிக் யூசர்ஸ், அவங்க வந்து மேஜிக் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அவங்கள லாக்அப்பில் போட்டு தள்ளுறி அடைச்சி வைக்கிறதுங்கிறது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறத உறுதியாகவே இருக்காரு. அதை வந்து அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. மேலும் அவர் சொல்றாரு, அந்த ஜோரலை கொண்டது மூலமா என்னுடைய ராஜ்யம் வந்து சேஃபா இருக்கும், அது அழியாது அப்படிங்கிற சொல்றாரு. எது எப்படி இருந்தாலும் எனக்கு என்னுடைய ராஜ்யம், என்னுடைய மக்கள் இவங்க தான் முக்கியம். அதை பாதுகாக்கிறதுக்காக நான் இதெல்லாம் பண்றேன். அது மட்டும் இல்லாம கான்ஸ்டைனை பார்த்து இன்னொரு கேள்வியுமே கேட்காரு. ஃபியூச்சர்ல இந்த ஏலியன்ஸ் எல்லாமே வாழ்ந்துகிட்டே இருப்பாங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது கலல், ஜோரல் இவங்கள தான் வந்து குறிப்பிடுற. அப்படி சோ அவங்க வேற ஒரு பிளானட்ல இருந்து இங்க வந்து வாழ்ந்து இந்த மாதிரி ஆட்சி பண்ணிட்டு இருக்கலாம். இந்த ராஜ்யத்துக்கு பிடிக்கல போல இருக்கு. அதனால இப்படிப்பட்ட வேலை எல்லாமே பார்த்திருக்காங்க. கான்ஸ்டைன் சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படி அப்படிங்கறலாம் கேட்டுக்கிட்டு, ஸோ ஃபியூச்சர்ல இந்த ஏலியன்ஸ் இருப்பாங்களா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு வந்து கான்ஸ்டைன் வந்து பதில் சொல்ற. அப்படி அதுக்கு சரியா என்னால பதில் சொல்ல முடியாது. ஆனா ஒரு விஷயத்த என்னால உறுதியா சொல்ல முடியும், நீங்க அவங்கள உண்மையுமே கடுப்பேத்திட்டீங்க அப்படின்னு. ஸோ இது மூலமா அந்த ஏல்கோட்டையில அவங்க எல்லாமே கோவமா தான் இருக்கிறாங்க. ஜெனரல் வாலரை வந்து காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அமெண்டா வாலர் தான் இங்க வந்து ஜெனரலா வந்து இருக்கிற. அப்படி போருக்கு வந்து ரெடி ஆகணும், இதான் நேரம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஹார்லி குயின் வந்து அங்க பேசுறான். போருங்கிறது மோசமானது வாலர், இது மூலமா நிறைய அப்பாவிகளுடைய ரத்தம் சிந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அப்படி இந்த போரை வந்து நம்ம ஒண்ணு ஏற்படுத்தலையே, அவங்க இப்படி ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க, நம்ம அரசரையே கொண்டுட்டாங்க, இதை அவங்க ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும், நம்ம பதிலடி கொடுத்து தானே ஆகணும், நமக்கு ஜஸ்டிஸ் வேணுமில்ல, நீதி கிடைக்கணுமில்ல அப்படின்னு அங்க வாலர், ஜெனரல் வாலர் வந்து அங்க ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்கும் பொழுது, நமக்கு ஜஸ்டிஸ் வேணுதான் உண்மைதான், ஆனா அதுக்காக போர்ல தேவையில்லாம வீரர்களும் மக்களும் சாவறதுக்கு எந்த விதத்திலையும் நியாயம் இல்ல, நம்ம சண்டையில அவங்க பாதிக்கப்படல, எந்த ஒரு லாஜிக் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆல்ஃபர்ட் வந்து அங்க தெளிவா வந்து ஒரு மெச்சூர்டா அவருடைய ஸ்பீச் அங்க கொடுத்துட்டு இருக்காரு. அதை ஏத்துக்கிற மாதிரி அங்க குயின்
லாரா அவங்களுமே பேசுறாங்க. ஆல்ஃபிரட் சொல்றது சரிதான், நம்ம இதுக்கோசரம் எல்லாம் ஆயிரக்கணக்கான வீரர்களுடைய உயிரை வந்து பலி வந்து கொடுக்க முடியாது, இதை நம்ம வேற வகையில தான் சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, என்ன பேசுறீங்க நீங்க, இப்போ ஒருவேளை அவங்க படையெடுத்து வந்து நம்மளை தாக்கணும்னு நினைச்சா அப்ப நீங்க இந்த மாதிரி அமைதியா உட்கார்ந்து இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி இல்லாம கோவமா அங்க அவ்வளவுதாங்க பேசிட்டு இருக்காங்க. ப்ரூஸ் நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணு, நீ ஏதாவது சொல்லு அப்படின்னு கருத்து கேட்கும் பொழுது அவன் எதுக்கு இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு கெலல் வந்து அங்க சொல்றாரு. அதுக்கு கெலல் வந்து புருஸை பார்த்து சொல்ற அப்படி இது ஒரு ஃபேமிலி தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு புருஸை வந்து ஏதோ ஒரு குறை சொல்ற மாதிரி ஏதோ குத்தி காட்டுற மாதிரி அவர் அங்க சொல்லிட்டு இருக்காரு. புரூஸுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, நாங்க எங்க குடும்பத்துல இருக்கு, நாங்க வந்து பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்க புரூஸ் மேல கோவமா இருக்கிறத வந்து காட்டுறாரு. அப்ப ஆல்ஃபிரட்டுமே பேசுற அப்படி நீ ஒன்னும் பெருசா எடுத்துக்காத, அவன் கொஞ்சம் கோவமா இருக்கானால இப்படி பேசுற அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுடைய கோவம் வந்து நியாயமானதுதான், நான் ஜோரலை வந்து காப்பாத்தி இருக்கணும், நான் காப்பாத்தாம விட்டுட்டேன், என்னுடைய கடமையில இருந்து தவறிட்டேன். அது மட்டும் இல்லாம புரூஸ் வந்து ஜோரலை காப்பாத்துறது மூலமா அந்த 2 ராஜ்யங்களுக்கு இடையிலான அந்த போரையாவது நடக்காம தடுத்திருக்கலாம். சோ காப்பாத்தாம விட்டது என்னுடைய தவறு தான் அப்படின்னு அவர் அங்க ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் நீ ரொம்ப ஃபீல் பண்ண தேவையில்லை, உங்க 2 ராஜ்யங்களுக்கு இடையில பிரச்சனைங்கிறது எப்போ இருந்துகிட்டா இருக்குது, அதுக்கு இது ஒரு காரணமா மட்டும் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, இந்த சண்டைங்கிறது எப்ப வேணாலும் உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி ஆல்ஃபிரட் வந்து அங்க ஆறுதலா பேச முயற்சி பண்ற அப்படி. ஆனா சூப்பர்மேனா அங்கிருந்து கோவமா சொல்லிட்டு போயிடுறாரு. சோ 2 ராஜ்யங்களுக்கு இடையிலான பிரச்சனைனா அது அதோடய போயிடும். சோ அவங்களுக்கு பக்கபலமாவோ சப்போர்ட்டாவோ மற்ற ராஜ்யங்களும் இருக்கதானே செய்யும். அடுத்து நமக்கு காட்டுறாங்க அமேசான் ஐலாண்ட், அதாவது நம்ம வண்டர் உமன் டயனா இருக்கக்கூடிய அந்த கிங்டம் தான் வந்து காட்டுறாங்க. அங்க லூயிஸ் லேன் வந்து வரா, அவ வந்து அங்க கியூயின ராணி ஹிப்போலிட்டா வந்து பார்த்து பேசுறான். என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது லூயிஸ் லேன் அந்த ராஜ்யத்துல என்னவா இருக்கு அப்படிங்கிற நமக்கு சரியா தெரியல, பட் ஒரு இன்ஃபார்மலா ஒரு தகவல் சொல்லக்கூடிய ஒரு நபரா அங்க வந்து காட்டுறாங்க. ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கு அப்படின்னு ராணியுடைய காதுல ரகசியமா வந்து அங்க சொல்றான். இந்த மாதிரி ஜோரல் இறந்துட்டா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குயின் அந்த ஹிப்போலிட்டாவுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது. சோ இந்த உடனே இந்த விஷயத்த ஜெனரல் கிட்ட போய் சொன்னியா அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்து நான் அங்கதான் போறேன், அவங்க கிட்ட தான் சொல்ல போறேன் அப்படின்னு அந்த ஜெனரலை காட்டுறாங்க. நம்ம டயானா வண்டர் உமன் தான். அவங்க அங்க சண்டை பயிற்சி வால் பயிற்சி எல்லாமே பண்ணிட்டு இருக்கும் பொழுது லூயிஸ் லேன் வந்தோடனே, வாலேன் நீ எப்போ வந்தாலுமே உன்னை வரவேற்கிறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன், நீயுமே வால் எடுத்துட்டு அவன் எங்க கூட பயிற்சி பண்ண அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நான் வந்து ஒரு முக்கியமான மற்றும் மோசமான செய்தியை கொண்டு வந்திருக்கேன், ஜோரல் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லும் பொழுது வண்டர் உமனுக்கு அதிர்ச்சியா இருக்குது. அப்ப கூட இன்னொரு நபருமே அங்க இருக்க, இன்னொரு பெண்ணுமே இருக்காங்க, அவருடைய பேர் வந்து ஜேலா. சோ ஜேரலுடைய மகள் தான் அவ, அதாவது கேலலுக்கு சிஸ்டர், அதாவது டெக்னிக்கலா சூப்பர் கேர்ள் மாதிரி. இந்த ஸ்டோரிக்கு யுனிக்கா உருவாக்கப்பட்ட கிரியேட் பண்ண ஒரு சூப்பர் கேர்ள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்த கேட்டோடனே அவளுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி, கையில வச்சிருந்த வாள் அப்படியே கீழே போட்டுறா, ரொம்ப வந்து கவலையாவரா. ஸோ வண்டர் உமன் அங்க ஆறுதல சில விஷயங்களை சொல்றான். ஐம் சாரி, என்னால எதுவும் பண்ண முடியாது, பட் உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, நான் கண்டிப்பா உங்களோட இருப்பேன், துணையா நான் இருப்பேன் அப்படின்னு எமோஷனலா அவங்க ஆறுதலா சொல்லிட்டு இருக்கும் பொழுது நான் இப்ப இங்க இருந்து போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாலாவுமே சொல்றான். ஸோ அவங்க 2 பேருக்கு இடையிலான எமோஷன் எப்படிப்பட்டதுன்னு அப்பதான் நமக்கு அங்கே தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் அவளுமே அங்கிருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலா அழுதுகிட்டே அங்கிருந்து பறந்து போயிடுறான். லூயிஸ் லேன் கிட்ட வந்து கேட்கற அப்படி, ஸோ இதுக்கு காரணம் யாரு, அந்த கிங் ஜெஃபர்சன் அந்த பேர்ஸ் தானே அப்படின்னு கேட்கும் பொழுது இன்னும் கன்ஃபார்ம் செய்யப்படல, ஆனா சந்தேக படத்துக்குள்ள வர்றது அந்த நம்பர் தான், நாமன்னு இல்ல யாரா இருந்தாலுமே அந்த நம்பர் தான் சந்தேகப்படுவாங்க. 2 ராஜ்யங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி நான் சொல்லவா வேணுங்கிற மாதிரி எல்லாமே அங்க லூயிஸ் லேன் பேசிட்டு இருக்கான். சரி எது எப்படியோ 2 கடவுள்களுக்கு இடையில வந்து ஒரு போர் நடக்க போகுது, சண்டை நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அங்க டயனா அங்க சொல்லிட்டு இருக்கா. சோ அடுத்து இங்க திரும்ப எல் கோட்டையை வந்து காட்டுறாங்க. அங்க பாதாள சிறை அந்த கைதிகள் அடைச்சிக்கக்கூடிய அந்த இடம் இருக்கும் பாத்தீங்களா, அங்க ஏற்கனவே ப்ரூஸும் ஹார்லி குயினும் இருக்கிறாங்க. அங்க நம்ம சூப்பர்மேன் கெலல் வந்து கோமா வந்துட்டு இருக்கா அப்படி. சோ ஆலிவரை பிடிச்சிட்டு வந்து அங்க அடைச்சு வச்சிருப்பாங்க, அவன் தான் ஒரே விட்னஸ். சோ நம்ம கெலல் வந்து பெருமை இழந்து அவனை ஏதாவது பண்ணணும், அப்பாவை கொண்டுட்டாங்க அப்படின்னு கொல்றதுக்காக ஆவேசமா போறாருன்னு தெரியல. பட் ப்ரூஸ் வந்து இங்க பாரு உன் கோவம் நியாயமானதுதான், ஆனா பொறுமையாரு, அவசரப்பட்டு உள்ள போய் எதுவும் பண்ணிடாத அப்படின்னு எல்லாமே சொல்லும் பொழுது ஆர்லிக்குன்னு சொல்லி பாக்குறான். பட் கேலல் வந்து அதை கேட்கிற மனநிலையில விலகி நில்லுங்க அப்படின்னு கோமா சொல்லும் பொழுது ப்ரூஸ்னாலே ஒண்ணும் பண்ண முடியல, தள்ளி நின்னுக்கிறாங்க. அவன் உள்ள வந்து போயிடுறான். சோ ஆர்லிக்கின் வந்து அங்க ப்ரூஸ் கிட்ட பேசுறான். ப்ரூஸ் இதை தடுத்து நிறுத்தி ஆகணும், இப்ப கேலல் செய்யறது முட்டாள்தனமான விஷயம், நான் இங்க அறிவுரைகள் சொல்றதுக்காக தான் இருக்கிறேன், அது உனக்கே தெரியும், அதை கேட்டு நடக்கிறதா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லும் பொழுது சில நேரங்கள்ல நீ அமைதியா இருக்கிறது நல்லதா அப்படின்னு சொல்லும் பொழுது 2 வேலையுமே நான் செய்வேன், 2 வேலையுமே என்னோடதான், ஆனா நீங்க எதையும் கேட்கற மாதிரி தெரியல, முட்டாள்தனமான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆளுக்கின் வந்து அங்க சொல்றா. மேலும் வந்து பேசுறான், ப்ரூஸ் இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே நீ நம்புறியா, இது எல்லாமே கேட்டுட்டு அவங்க முட்டாள்தனமான இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா உண்மையிலுமே இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க நிறைய விஷயங்கள் இழந்திருக்காங்க, அவங்களுடைய கிரகத்தை பிளானட்டை இழந்திருக்காங்க. இப்ப ஜோரலுமே இறந்துட்டாரு, இப்ப கேலலும் நம்ம ராணி மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்களே மோசமான நிலையில் இருக்கும் பொழுது
கேர்ள் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாதுல்ல, அது சரியில்லை அப்படின்னு என்னென்னமோ ஆர்லிக்கும் எல்லாமே சொல்றான். நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது, இது நம்ம ராஜ்யத்துக்கு எதிரானது, தேச துரோகம் சார்ந்த விஷயங்களை பத்தி நீ பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பேட்மேன் ப்ரூஸ் சொன்னாங்க சொல்றாரு. போது உன்னுடைய நீதி நேர்மைன்னு ரொம்ப வரப்பா இருக்காத, நான் சொல்றது எல்லாமே உண்மைன்னு உனக்கே தெரியும், அதனால முட்டாள்தனமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத. அது மட்டும் இல்லாம நிலைமை இந்த அளவுக்கு மோசமானதுக்கு உங்களுடைய நடவடிக்கைகள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மேஜிக் பவர்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அங்க அந்த சிறைகளை காட்டுறாங்க, அந்த கைதிகள் எல்லாமே அடைச்சு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே ஏதோ வகையான மேஜிக் பவர்ஸ் இருக்கும் போல. அந்த மேஜிக் பவர்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த ராஜ்யத்துக்கு ஆபத்தானவங்க. இந்த ஜோரலுக்கு கேரல் அந்த லாரா இவங்களுக்கு எல்லாமே பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே பிடிச்சி உள்ள போட்டிருப்பாங்க. அதை தீவிரமாவே செயல்படுத்தினது நம்ம ப்ரூஸ் தான். அதுதான் நிலைமை இந்த ஸ்டேஜுக்கு இப்படி கொண்டு விட்டுச்சுங்கிற மாதிரி ஆர்லிக்கின் குற்றம் சாட்டிட்டு இருக்கான். அவ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு ஒரு சிறையில இருக்கக்கூடிய ஒரு குரங்கு பேசுது, சொல்லுது, வாய முட்றியா மங்கி அப்படிங்கிற மாதிரி. ப்ரூஸுமே கோவமா சலிப்பா சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிடுறாரு, எதுவும் பேச முடியாம. உள்ள அந்த கைதியை பார்க்க போன நம்ம சூப்பர்மேன் கேரல் கோவத்துல ஏதாவது பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்த்தா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. பேச்சுவார்த்தை தான் நடத்திட்டு இருக்காரு. நீங்க அவசரப்பட்டு தவறான முடிவு எடுத்துட்டீங்க, எங்க அப்பா ரொம்பவே நல்லவரு, அவரு தேவையில்லாம கொண்டுட்டீங்க அப்படின்னு கோவமா சொல்றாரு. உங்க அப்பா நல்லவரா? அவரு ஒரு ஏலியன் மான்ஸ்டர், நீங்கெல்லாம் மோசமானவங்க, எங்களுடைய அழிவுக்கே நீங்க தான் காரணமா இருக்க போறீங்க, அதனால நாங்க பண்ணதுல எல்லாம் தப்பு இல்லை, நீங்க எதுக்காக வந்தியோ அந்த வேலையை முடிச்சுட்டு போயிரு, உனக்கு கோவம் என் மேல இருந்ததுன்னா உன்னோட பவரை யூஸ் பண்ணி எனக்கு கொண்டுட்டு இங்க இருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா அதுக்கு கேரளா பதில் சொல்றாரு, நாங்க கொல்ல மாட்டோம், நீ நினைக்கிற மாதிரி நாங்க கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் கொல்ல மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி நாங்க ஒன்றும் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கிடையாது, எங்களுக்கு பவர்ஸ் இருக்குது, ஆனா நாங்க உண்மையிலுமே அப்படிப்பட்ட ஆட்கள் கிடையாது, நாங்க கொலைகாரங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி கேரளா அங்க தெளிவாவே அங்க பேசுறாரு. சோ அதுக்கப்புறம் அந்த கோட்டையில நைட்டு காட்டுறாங்க. கிங் ஜெஃபர்சன் தூங்கிட்டு இருக்காரு. வெளியில பெரிய எடி சத்தம் மாதிரி ஏதோ கேக்குது. இவருமே அதிர்ச்சியா இருந்துச்சு. வெளியில போய் அனிசியா அப்படின்னு தான் பொண்ணை கூப்பிடுற. அப்படி வெளியில ஏதோ எடி சத்தம் மாதிரி கிடைச்சு, அதுக்கு உன்னுடைய பவர் தான் காரணம், நீ தான் காரணம் அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லையா ஃபாதர் நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் பயமாயிருது, சந்தேகமாயிருது. வேகமா அங்கிருந்து ஓடி போய் பாக்குறாரு. அந்த கோட்டையோட ஒரு சுவர் அங்க காணும், அப்படியே புழக்கப்பட்டிருக்குது, ஓட்டையா இருக்குது. அதுக்கு மத்தியில ஜேலா அந்த சூப்பர் கேர்ள்னு சொன்னமே அவருக்கு பாத்தீங்களா, அவன் நேரம் அவங்க ராஜ்யத்துக்கெல்லாம் போல. இங்க இந்த ஜெஃபர்சன் தான் தன்னுடைய தந்தையுடைய மரணத்துக்கு காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இங்க பழிவாங்கறதுக்காக வந்திருக்கான். அவருடைய கையில அந்த கிங் ஜெஃபர்சனுடைய பையன் இருக்கான், அந்த ஜேக்கப். அவனை பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துல அவங்க இருக்கிறான். இதை பார்த்தோன்னே கிங் ஜெஃபர்சனுக்கு நிலைமை மோசமா இருக்கிறத புரிஞ்சுக்கிற. அப்படி இங்க பாரு ஜெலா, அவனை கீழே விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கீழே தானே ஓடணும், நல்ல யோசனையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மேல உயரமா அந்த ஜேக்கப்பை தூக்கிட்டு அவ போயிடுறான். மேல கொஞ்சம் ஹைட்டு போனோடனே அங்க அப்படியே நிக்கிறா. அப்ப அந்த ஜேக்கப் பேசுறான், இங்க பாரு ஏலியன், உன்னை பார்த்தல எனக்கு பயம் கிடையாது, இப்ப நான் மலையை வரைக்க போறேன், அது மூலமா உன்னை தாக்க போறேன், அட்டாக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்குள்ளாரியே அந்த ஜேலா அவனை விட்டுறான். அவன் அப்படியே கீழே விழுந்துட்டு இருக்கான். இதை கொஞ்சம் கூட அவர்னால கிங் ஜெஃபர்சனால நம்ப முடியல, அதிர்ச்சி ஏறாரு. அப்ப அந்த கோபத்துல அவருக்குமே அந்த மின்னல் பவர் இருக்கு மாட்டுக்கு, அதை பயங்கரமா ஆக்ரோஷமா வெளிப்படுத்துறாரு. ஸோ தான் பையன் கீழே விழுந்தா இவரால் அங்கிருந்து காப்பாற்ற முடியல. ஸோ அதனுடைய பவர் ஒட்டு மொத்தமா யூஸ் பண்ணி அந்த மின்னல் பவர் அந்த ஜேலா மேல தாக்குறா. அப்படி பட் அவளுக்கு அது எந்த ஒரு பெருசா பாதிப்பையும் ஏற்படுத்தல. அவ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு ஈஸியா அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த கிங் பேர்ஸ் ஜெஃபர்சன் கீழே போய் தான் பையனையுமே பாக்குறாரு. அவன் அங்க இறந்து போயிட்டான். ஸோ தீர்க்க தரிசனங்கள் நம்பி முட்டாள்தனமா ஒரு விஷயத்த பண்ண அந்த அரசன் இப்ப அவனுக்கே ஒரு மோசமான இன்னொரு பாதிப்பையுமே அங்க ஏற்படுத்திருச்சு. ஸோ எப்பவுமே ஒரு வைலன்ஸ் இன்னொரு வைலன்ஸை தான் உருவாக்கும், அதை இன்னும் ஆக்ரோஷமா தான் மாற்றும். அவங்க தீர்வுன்னு எதை நினைச்சு பண்ணாங்களோ அது இன்னும் பிரச்சனையை மோசமாக்கி விட்டுருச்சு. இந்த நபர் தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டு அரசனும் கொண்டது மூலமா பழிவாங்கிற விதமா அந்த அரசுடைய பொண்ணு இங்க இந்த அரசனுடைய பையனை கொண்டுட்டான். ஸோ பிரச்சனைங்கிறது மேலும் வளர்த்துக்கிட்டே தான் போறாங்க. இது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது எல்லாமே வரக்கூடிய நாட்கள் அடுத்தடுத்த இஷ்யூக்கள்ல பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் 2 இஷ்யூலயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது டிசியோடைய சூப்பர் ஹீரோ கதையா இருந்தாலுமே கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வைப் வர்றத கொஞ்சம் கூட உங்களால் தவிர்க்கவே முடியாது. மெயினா கிங் ஜோரல் சாகக்கூடிய அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு ட்விஸ்ட் அந்த இடத்துல வருங்கிறது யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதுக்கு ரிவெஞ்சு கொடுக்குற விதமா செகண்ட் இஷ்யூ கிளைமேக்ஸ்ல அந்த ஜேலா ஜேக்கப்பை கொள்றது அப்படின்னு வேற லெவல்ல அந்த 2 இஷ்யூவை கொண்டு வந்திருப்பாங்க. கண்டிப்பா இந்த டிசி ஸ்டோரியை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது கொஞ்சம் பெரிய சீரிஸ் அப்படிங்கிறதுனால சீரான இடைவெளியில் இந்த டிசியுடைய எந்த கதை வீடியோக்கள் வரதை நீங்கள் பார்க்கலாம். கூடவே மார்வல்ல இருந்துமே ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணியிருக்கேன், அதுவுமே கூட்டி சீக்கிரத்தில் வரப்போகுது, அதையுமே பார்த்துடலாம். அது ஒரு மினி சீரிஸ் தான், அதையுமே வரக்கூடிய நாட்களில் பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க, குறிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோலையோ ஒரு கதையிலையோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.